சீமானவர்கள் ஊடகங்களிடம் பேசக்கூடாது. ஊடகங்களில் ஏன் பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா, இது ஒரு விளக்கம் கண்டிப்பாக கொடுத்தே தீரணும். அதுக்கு நான் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் நீங்கள் பாருங்கள். உள்ளபடியே நானும் கூட சொல்கிறேன், சீமானவர்கள் தனி ஊடகங்கள், நான் சொல்கிறது தனி ஊடகங்கள் சொல்கிறது, இந்த பைட் எடுக்கக்கூடிய அந்த ஊடகங்கள்கிட்ட பேசக்கூடாது. அதாவது ஒரு கட்சியே அதிகாரப்பூர்வமாக ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு அந்த ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறது சரியாக இருக்கும். அது வாரம் ஒரு முறை பேசலாம், மாதம் ஒரு முறை பேசலாம், 6 மாதத்துக்கு ஒரு முறை பேசலாம். அது சீமானவருடைய விருப்பப்படி எப்போ தேவையோ அப்போ பேசலாம். இப்போ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி தொண்டர்கள் சொல்கிறாங்கன்னா, அதில் உள்ளபடியே பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, சீமானவர்கள் ஒரு அரசியல் மேடையில் மக்கள் பிரச்சனை பேசுகிறாரு. அதை நீங்கள் காட்சிப்படுத்த மாட்டீங்களா? இப்போ உதாரணத்துக்கு 2 விஷயம் சொல்லுங்கள். அந்த மாநாடாக இருக்கட்டும், நினைவஞ்சல் நிகழ்வாக, அது உள்ளபடியே பார்த்தீங்கன்னா பல ஊடகங்கள் புறக்கணிச்சிட்டாங்க. அந்த ஊடகங்கள் புறக்கணிச்சுட்டு முழுக்க விஜய் குறித்து ப்ரொமோஷன் வேலைகளை பார்த்தாங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதை காட்ட வேணாம்னு சொல்ல, நீங்கள் விஜய் நின்றார், உட்கார்ந்தார், திரும்பி பார்த்தார், வானத்தை பார்த்தார், பூமியை பார்த்தார், தாராளமாக நீங்கள் அதை காட்சிப்படுத்திங்க. ஆனால் பக்கம் இங்கே சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஊடகங்களில் தொடர்ந்து பேசும்போது, இன்னும் சில பேர் என்ன கேட்டால், அவர் ரொம்ப காஸ்ட்லியான தலைவர். இப்போ முதலமைச்சர் அவர் காஸ்ட்லியான தலைவர், இவர் மலிவான தலைவர், இவர் எப்போ வேணாலும் நம்ம போய் ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா அவரை கேள்வியே கேட்க முடியாது. அதை தான் நான் சொல்கிறேன். இங்கே சீமானவர்களை மைக்கை நீட்டி நீங்கள் என்டர்டெய்னராக கேட்கக்கூடிய நபர், உண்மையிலே என்டர்டெய்னர் யார்? இன்றைக்கி இருக்கிற முதலமைச்சர். அவர் அதை தான் பண்ணார். அதை மட்டுமே தான் பண்ணிவிட்டு இப்போ ஆட்சியை பிடிச்சிருக்கிறார். அவர்கிட்ட போய் மைக்கை நீட்டி நீங்கள் ஒரு என்டர்டெய்னரான்னு சொல்லி கேட்பீங்களா? ஒரு பக்கம் மீடியா பசிக்காக சீமானை அணுகுவது, இன்னொரு பக்கம் கேட்டால் அரசியலுக்கு பார்த்தீங்கன்னா சீமானவருடைய சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி முன்ன பின்ன வெட்டி காட்சிப்படுத்தி இதன் மூலமாக குளிர்காயிருக்கணும். இது நீண்ட காலம் இது வேலை நடந்துட்டு இருந்துச்சு. கடந்த பலமுறை அந்த காலையில் மதியானம் சாயந்தரம் இரவுன்னு சொல்லிட்டு இந்த மீடியாக்கள் எப்போல்லாம் கை நீட்டாங்களோ அப்போல்லாம் சீமானவர்கள் பேசும்போது அந்த பேச்சுக்கான என்ன சொல்கிற அந்த கருத்துக்கு ஒரு வேல்யூ இல்லாமல் அது ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு பார்த்தீங்கன்னா பசிக்காகவும் அரசியலுக்காகவும் பயன்படுத்திடும். கடைசியில் என்ன நடக்குதுன்னு கேட்டால் சரி, இதன் மூலமாக மக்கள்கிட்ட கருத்து போய் சேருதான்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜென்டில்மேன் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். பேச வேண்டாம் பேச வேண்டாம் பேச வேண்டாம். நடுராத்திரியில் நாம் தமிழர் தொண்டர்கள் புடைசூழ, அதுவும் சீமானை சுற்றி வளைத்து, அண்ணா பேச வேண்டாம், நீங்கள் பேச வேண்டாம், மேடையில் பேசிட்டாரு, ஏன் பேச வேணாம் சொன்னாங்க. ஒரே ஊடகங்கள் அத்தனை பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஊடகங்களை பார்க்குறவங்க எல்லாருக்கும் குழப்பம். அதுக்கப்புறம் சில பேர் நேர்காணல் கொடுத்த பிறகு என்ன சொன்னாங்கன்றதுன்னா, சீமானவர்கள் ஊடகங்களிடம் பேசக்கூடாது. ஊடகங்களில் ஏன் பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா, இது ஒரு விளக்கம் கண்டிப்பாக கொடுத்தே தீரணும். அதுக்கு நான் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் நீங்கள் பாருங்கள். உள்ளபடியே நானும் கூட சொல்கிறேன், சீமானவர்கள் தனி ஊடகங்கள், நான் சொல்கிறது தனி ஊடகங்கள் சொல்கிறது, இந்த பைட் எடுக்கக்கூடிய அந்த ஊடகங்கள்கிட்ட பேசக்கூடாது. அதாவது ஒரு கட்சியே அதிகாரப்பூர்வமாக ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு அந்த ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறது சரியாக இருக்கும். அது வாரம் ஒரு முறை பேசலாம், மாதம் ஒரு முறை பேசலாம், 6 மாதத்துக்கு ஒரு முறை பேசலாம். அது சீமானவருடைய விருப்பப்படி எப்போ தேவையோ அப்போ பேசலாம். இப்போ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி தொண்டர்கள் சொல்கிறாங்கன்னா, அதில் உள்ளபடியே பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் இருக்குது, அதில் ஒரு வருத்தம் இருக்குது, அதில் ஒரு வேதனை இருக்குது, அதில் ஒரு வலி இருக்குது. பேசாதீங்க அண்ணா, பேசாதீங்கன்னு. ஏன்னா இங்கே பல ஊடகங்கள், நீங்கள் அது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களை எடுத்துங்க அல்லது யூடியூப்பில் எடுத்துங்க, பல ஊடகங்கள் ஏதோ ஒரு மீடியா பசிக்காக சீமானவர்கிட்ட போய் நேர்காணல் பண்ணுற மாதிரி இருக்குது. அல்லது சீமானவர்களை ஒரு வகையாக அரசியலுக்கு பார்த்திங்கன்னா முட்டல் மோதலுக்கு பயன்படுத்துறதுக்காக இந்த ஊடகங்கள் திட்டமிட்டே செய்யுது. ஏன்னா அந்த திட்டமிட்ட செய்யக்கூடிய அந்த ஊடகங்கள் எல்லாமே ஒரு அரசியல் கட்சியை சார்ந்து இருக்குது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, சீமானவர்களை கேள்வி கேட்டு ட்ரிகர் பண்ணி, கோபப்படுத்தி, உஷ்ணப்படுத்தி, ஆவேசப்படுத்தி, அவர்கிட்ட வார்த்தைகளை பிடுங்கி அதை பார்த்தீங்கன்னா அரசியலாக்கிறது, இந்த வேலையை ஒரு பக்கம் செய்யுது. ஒரு பக்கம் மீடியா பசிக்காக சீமானை அணுகுவது, இன்னொரு பக்கம் கேட்டால் அரசியலுக்கு பார்த்தீங்கன்னா சீமானவருடைய சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி முன்ன பின்ன வெட்டி காட்சிப்படுத்தி இதன் மூலமாக குளிர்காயிருதுன்னு ஒன்று. இது நீண்ட காலம் இது வேலை நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் உங்களுக்கு தெரியும், பெங்களூர்லேருந்து அந்த பெண்மணிக்கு மையப்படுத்தி சில ஊடகங்கள் இந்த வேலையை செஞ்சிட்டு இருந்தாங்க. அது மூலம் சீமானை ஒழிச்சிடவே முடியும், சீமானை ஒழிச்சிட்டா நாம் தமிழர் கட்சியை ஒழிச்சிடலாம் அப்படியான ஒரு நிலை இருந்தது. ஆனால் சீமானவர்கள் அது அதை அந்த பிரச்சனையை எதிர்கொண்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தன்னை பார்த்தீங்கன்னா
முழு அளவில் கட்சியில் வந்து ஈடுபடுத்திக்கிட்டு முன்னை விட வேகமான வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் பக்குவப்பட்ட அதாவது மிகுதியான ஒரு பக்குவப்பட்ட நிலையில் சீமான் வந்து அவருடைய அரசியல் பயணம் இருக்குது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மக்கள் பிரச்சனை ஒரு தலைவர் பேசுகிறார், ஒரே ஒரு தலைவர் பேசுகிறார், அது சீமான் மட்டும்தான். மக்கள் பிரச்சனை சார். அப்போது மக்கள் பிரச்சனை பேசக்கூடாதுன்றது இங்கே பல பேர் வந்து மீடியாக்கள் பேசணும்னா அப்போ மக்கள் பிரச்சனை பேச மாட்டாரா சீமான்? பேசுவார், மேடையில் பேசுகிறார். இப்போ நேற்றைய தினம் பேசினார். அதுதான் அந்த பேச்சுக்கு இப்போ எவ்வளோ முக்கியத்துவம் பெறுது. இன்றைக்கி அத்தனை மீடியாக்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த பகுதியில் வந்து எடுத்து போட்டு ஊடகங்கள் வந்து முழு வீச்சில் சீமானுடைய பேச்சுக்களை இன்றைக்கி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஆனால் அந்த மீடியாக்களை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலையில், மதியானம், சாயந்தரம், இரவு அப்படின்னு நேரம் பார்க்காம வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு சின்ன பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா மைக் கட்டினாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மதிப்பளித்து அதுக்கு வந்து பதில் கொடுக்குற இடத்துல தான் சீமான் இருந்தார், இப்போ கூட இருக்கிறார். ஆனால் தொண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேண்டுகோள் வைக்கிறார், அண்ணா நீங்கள் வந்து மீட் பண்ணாதீங்க, மீடியாவை மீட் பண்ணாதீங்க. நானும் கூட சொல்கிறேன், நான் ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டேன், கடந்த பலமுறை சொல்ல அந்த காலையில், மதியானம், சாயந்தரம், இரவுன்னு சொல்லிட்டு மீடியாக்கள் எப்போல்லாம் கை நீட்டாங்களோ அப்போல்லாம் சீமான் அவர்கள் பேசும்போது அந்த பேச்சுக்கான என்ன சொல்கிற அந்த கருத்துக்கு உள்ள ஒரு வேல்யூ இல்லாமல் அது ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பசிக்காகவும் அரசியலுக்காகவும் பயன்படுத்திக்கிறான். கடைசியில் என்ன நடக்குதுன்னு கேட்டால் வந்து சரி இதன் மூலமாக வந்து மக்கள்கிட்ட கருத்து போய் சேருதான்னு கேட்டிங்கன்னா நெகட்டிவான பார்வையில் போய் சேருது. அப்படி தான் வந்து தமிழின் வைக்கப்படுது, அதாவது அந்த தலைப்பு அப்படி தான் வைக்கப்படுது. நான் என்ன சொல்கிறேன்னா சீமான் அவர்கள் வந்து ஒரு அரசியல் மேடையில் மக்கள் பிரச்சனை பேசுகிறார், அதை நீங்கள் காட்சிப்படுத்த மாட்டீங்களா? இப்போ உதாரணத்துக்கு இப்போ 2 விஷயம் சொல்லுங்கள். அந்த மாநாடாக இருக்கட்டும், நினைவந்தல் நிகழ்வாக, அது உள்ளபடியே வந்து பார்த்தீங்கன்னா பல ஊடகங்கள் புறக்கணிச்சிட்டாங்க. அந்த ஊடகங்கள் புறக்கணிச்சுட்டு முழுக்க விஜய் குறித்து ப்ரொமோஷன் வேலைகளை பார்த்தாங்க. அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை காட்ட வேணாம்னு சொல்ல, நீங்கள் விஜய் நின்றார், உட்கார்ந்தார், திரும்பி பார்த்தார், வானத்தை பார்த்தார், பூமியை பார்த்தார், தாராளமாக நீங்கள் வந்து அதை காட்சிப்படுத்திங்க. ஆனால் சீமான் அவர்கள் வந்து அந்த மாநாட்டில் வந்து அந்த பின்புற, அதாவது சீமான் அந்த மேடையை சுற்றி வைக்கப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட அந்த தமிழ் அறிஞருடைய அந்த படங்கள் எதையுமே காட்டவே, இன்னும் மாநாட்டு நிகழ்வுகளையும் முழுமையாக காட்டவே எல்லாம். நினைவந்தல் நிகழ்ச்சி இருக்குது பாருங்கள், அதையும் கூட வந்து பார்த்தீங்கன்னா பேர் எடுக்கிறீங்க, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கிறீங்க, ஷூட் பண்ணுறீங்க, ஆனால் போடுறது கிடையாது. அப்போது இதை காட்சிப்படுத்தி யாருக்கிட்டையாவது அனுமதி கேட்குறீங்களா? இந்த காட்சியை நாங்கள் போடுறோமா வேணாமா? அதை போடாமல் இருக்கிறதுக்கு யார்கிட்டையாவது பெரிய தொகையை வாங்குறீங்களா? ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? நீங்கள் வரீங்க, மீடியாக்கள் படம் பிடிக்கிறீங்க, ஆனால் அதை வந்து காட்சிப்படுத்துறதில்ல. அப்போ எதுக்கு எடுக்கிறீங்க? அப்போ எடுத்துட்டு வேறு யார்கிட்டையோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பணத்தை பெற்றுக்கொண்டு நாங்கள் இதை காட்சிப்படுத்தாமல் இருப்பதற்கு நீங்கள் வந்து தொகை கொடுங்கன்னு சொல்லி பேரம் பேசுகிறீங்களான்னு ஒரு சந்தேகம் வருதா இல்லையா? சந்தேகத்தில் அதான் நடக்குது. ஏன் வந்து மாநாட்டு நிகழ்வில் வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக வந்து முழுமையானதை விட பார்த்தீங்கன்னா பெரும்பகுதி இருட்டடிப்பு செய்யப்பட்டது. அதை கடந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விவாத பொருளாக்கணும்னா சீமான் அவர்கள் வெளியிட்ட அந்த மேனிஃபெஸ்டோ இருக்குது, இந்த தேர்தலுக்கான அந்த வரைவு அறிக்கை. இப்போது இதுதான் வந்து சீமான் அவர்கள் வெளியிட்ட இந்த தேர்தலில், இந்த சட்டமன்ற தேர்தலில் வெளியிட்ட வரைவு அறிக்கை. இந்த வரைவு அறிக்கை வந்து கிட்டத்தட்ட 457 பக்கம் கொண்ட இந்த வரைவு அறிக்கை. இந்த வரைவு அறிக்கையை வந்து நீங்கள் வந்து எந்த ஊடகமும் ஒரு விவாத பொருளாக எடுத்து பேசவே இல்லை. இது எவ்வளோ இதுதான் பெரிய துரோகமாக நான் நினைக்கிறேன். நீங்கள் சீமான் அவர்களுடைய வந்து மேடை பேச்சாக இருக்கட்டும், தேர்தல் பிரச்சாரமாக இருக்கட்டும், பல முக்கியமான கருத்துக்கள் சொல்கிறாரு. சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அறிவுபூர்வமானது, அறிவியல் பூர்வமானது. அதை விவாத பொருளாக எடுக்கலை. 457 பக்கங்கள் கொண்ட வரைவு அறிக்கை அது விவாத பொருளாக ஆக்கவே இல்லை. எந்த ஊடகமும் விவாத பொருளாக ஆக்கி அதை பேசவே இல்லை. ஆனால் விஜய் குறித்து அன்றாடம் வந்து ஒரு விவாதம், மக்கள் மன்றத்தில் பேச்சு. உள்ளபடியே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இருட்டடிப்புன்னு சொல்கிறது. மேடை பேச்சை இருட்டடிப்பு பண்ணுறீங்க. மேடையில் வந்து மாநாட்டில் பந்தலில் வைக்கப்பட்டிருந்த கிட்டத்தட்ட வந்து ஒரு 500க்கும் மேற்பட்ட தமிழ் அறிஞர்களை வந்து இருட்டடிப்பு செஞ்சீங்க. யாருக்குமே தெரியாத பல தமிழ் அறிஞர்கள் அதில் இருந்தாங்க. அதை இருட்டடிப்பு பண்ணீங்க. நினைவந்தல் நிகழ்வை இருட்டடிப்பு பண்ணுறீங்க. இப்போது மேடை நிகழ்வு, சீமானவருடைய பேச்சு, மாநாட்டு பந்தலில் வைக்கப்பட்டுள்ள அந்த தமிழ் அறிஞருடைய அந்த 500க்கும் மேற்பட்ட அந்த படங்கள், இது எதையுமே காட்சிப்படுத்தவே இல்லை. நினைவந்தல் நிகழ்ச்சியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நினைவந்தல் நிகழ்ச்சியில் சீமானுடைய பேச்சையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படம் பிடிச்சிங்க, அதை வந்து பார்த்தீங்கன்னா காட்சிப்படுத்தவே இல்லை. பிரச்சாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 200 கூட்டங்களில் பங்கேற்றிருக்கிறார். எந்த தலைவரும் வந்து 200 கூட்டங்களை 40 கூட்டங்களுக்கு மேலே எந்த தலைவரும் பங்கேற்கவே இல்லை. 4 கூட்டம் வந்து மகா நடிகருடைய கூட்டம், 4 கூட்டம். அதுக்கப்புறம்
மாபெரும் தலைவர்கள் சொல்லக்கூடியவர்கள் கூட பார்த்தீங்கன்னா 40 கூட்டங்கள் தாண்டி போடவே இல்லை. ஆனால் ஒரு போராளி தலைவனாக கிட்டத்தட்ட ஒரு 200 கூட்டங்களில் பங்கேற்ற சீமானை வந்து பார்த்திங்கன்னா வந்து அவருடைய பேச்சையும் இருட்டடிப்பு தான் இந்த ஊடகங்கள் செஞ்சுது. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு ஒருத்தர் வந்து ஒரு ஒரு ஊடகத்தை வந்து ஒரு கேட்கக்கூடிய ஒரு நபர் நீங்கள் என்டர்டெய்னரான்னு கேட்குறான். அதுக்கும் சீமான் அவர்கள் பொறுமையாக பதில் சொல்கிறார். ஒரு காலில் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. ஒரு தம்பி வந்து என்ன செய்கிறான், நேராக வந்து மைக்கை கொண்டு வந்துட்டு நீங்கள் வந்து என்டர்டெய்னரான்னு கேட்குறான். அதான் பொழுதுபோக்குறவரா நீங்கள்? ஒரு போராளிக்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்ன, ஒரு போராளி தலைவர்கிட்ட கேட்குற கேள்வி, நீங்கள் ஒரு என்டர்டெய்னரா பொழுதுபோக்குறவரான்னு கேட்குறாரு. அதுக்கும் சீமான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அயற்சியில் இருக்கிறாரு, ஒரு டயர்டில் இருக்கிறாரு. ஆனாலும் வந்து அதுக்கு பொறுமையாக பதில் சொல்கிறாரு. ஏப்பா உனக்கு வந்து நாங்கள் என்டர்டெய்னராக தெரியுறோமா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படாமல் தான் பொறுமையாக நிதானமாக வந்து அதுவே எனக்கு பெரிய ஆச்சரியம் உண்மையிலே சீமான் அவர்கள் பொறுமையாக வந்து பேசினது. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சீர்தூக்கி பார்க்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவ்யூ பண்ணக்கூடிய இடத்துல வந்து சீமான் அவர்கள் இருக்கிறார். நம்ம இந்த 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 மீடியா சந்திப்புன்றதை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணணும். இந்த மீடியாக்கள் நம்மளை வந்து எப்படி வந்து அணுகுது, இந்த மீடியாக்கள் நம்மளை என்ன மாதிரி நடத்துது, நம்ம கட்சி குறித்து இந்த மீடியாக்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது, இதெல்லாம் வந்து ஒரு ரிவ்யூ பண்ணுறாரு. அது கரெக்ட் இப்படி தான் வந்து ரிவ்யூ பண்ணணும். இது தேவையா? இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேடையில் பேசட்டும். இப்போ சீமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு மேடையில் பேசும்போது அவருடைய பேசக்கூடிய கருத்துக்கள் அத்தனையும் உலகம் முழுவதும் உற்று நோக்கிறாங்க. காரணம் கேட்டால் அலட்சியமாக கடந்து போக முடியல. ஏன்னா கடந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீமான் அவர்கள் எப்போ வேணாலும் நம்ம போய் அணுக முடியும், அப்படி ஒரு பார்வை இருந்துச்சு. அது உரிமையோடு அணுகிறது வேற. ஆனால் அந்த மீடியா பசிக்காகவும் மீடியா அரசியலுக்காக அணுகக்கூடிய பல ஊடகங்களுக்கு இது வந்து நெத்தியடி. நான் ஒட்டுமொத்த ஊடகங்களையும் நான் சொல்லலை. ஆனாலும் இங்கே மீடியா பசிக்காகவும் மீடியா அரசியலுக்காக அணுகக்கூடிய அந்த ஊடகங்கள் வந்து சீமான் வந்து அதை அவங்கள வந்து ஒரு புறக்கணிக்கிறாங்க. அப்புறம் அவங்கள புறக்கணிக்கும் போது மற்ற ஊடகங்கள் வந்து பாதிக்கப்படலாம். ஆனால் உண்மையாகவே வந்து தமிழ் தேசியத்தை நேசிக்கக்கூடிய மக்கள் அல்லது சீமானுடைய அரசியலை வந்து அங்கீகரிக்கிற ஊடகங்கள் அவர் எங்கே பேசினாலும் அதை அங்கே வந்து எடுப்பாங்க. அவர் மேடையில் பேசினாலும் சரி, அது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சாதாரண ஒரு உள் அரங்கில் பேசினாலும் கூட அதை வந்து அங்கே காட்சிப்படுத்துவாங்க. அங்கே அவங்களுக்கு உள்நோக்கம் கிடையாது. அந்த ஊடகங்களுக்கு வந்து உள்நோக்கம் கிடையாது. சீமான் பேசக்கூடியதை வந்து அரசியலாக்கணும் அல்லது வந்து பார்த்தோன்னா ஆதாயப்படுத்திக்கணும் அப்படின்ற நோக்கம் கிடையாது. அந்த ஊடகங்கள் எப்போவும் வந்து சீமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்கே இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படிப்பட்ட ஊடகங்கள் தான் இன்றைக்கி செய்தியை வந்து வெளியிட்டிருக்கு. இந்த மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் சொல்கிறது சர்வதேச ஊடகங்கள் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் வந்து சீமான் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்டர்டெய்னரு உள்ள அரசியல் வியாபாரத்துக்கு அவருடைய பேச்சுக்களை பயன்படுத்திக்கலாம் அல்லது அரசியல் ஆக்கலாம் அப்படின்றாங்க. அதை தாண்டி ஒரு பக்கம் வந்து இங்கே சீமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஊடகங்களில் வந்து தொடர்ந்து பேசும்போது இன்னும் சில பேர் என்ன கேட்டால் அவர் வந்து ரொம்ப காஸ்ட்லியான தலைவர். இப்போ முதலமைச்சர் அவர் வந்து காஸ்ட்லியான தலைவர், இவர் வந்து மலிவான தலைவர், இவர் எப்போ வேணாலும் நம்ம போய் இது. ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரை கேள்வியே கேட்க முடியாது. அதை தான் நான் சொல்கிறேன். இங்கே வந்து சீமான் அவர்கள் மைக்கை நீட்டி நீங்கள் என்டர்டெய்னராக கேட்கக்கூடிய நபர் உண்மையிலே என்டர்டெய்னர் யார்? இன்றைக்கி இருக்கிற முதலமைச்சர். அவர் அதை தான் பண்ணார். அதை மட்டுமே தான் பண்ணிவிட்டு இப்போ ஆட்சியை பிடிச்சிருக்கிறார். அவர்கிட்ட போய் மைக்கை நீட்டி நீங்கள் ஒரு என்டர்டெய்னரான்னு சொல்லி கேட்பீங்களா? கேட்க முடியாதுல்ல. அப்போ சீமானா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு மலிவான பார்வை. அப்போ சீமான் அவர்கள் வந்து பொறுத்த வரைக்கும் உண்மையிலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு போராளி தலைவர்னா சீமான் மட்டும்தான் இங்கே தமிழ்நாட்டில். மற்றவங்க எல்லாம் மண்ணை கவிட்டாங்க. இதுதான் உண்மை. ஒரே தலைவர் வந்து போராளி தலைவர்னா மக்களுக்கான வந்து ஒரே தலைவர், மக்கள் பிரச்சனைகளை பேசக்கூடிய ஒரே தலைவர்னா அது சீமான் தான். அது மேடையில் பேசும். இனி மேடையில் பேசுவார் அல்லது உள்ள அரங்குகளில் பேசலாம். மக்கள்கிட்ட மக்கள் சந்திக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மீடியாக்கள் வந்து எடுத்துக்க வேண்டியது தான். அதுதான் சரி. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீமான் அவர்கள் வந்து வேண்டாம் சந்திக்க வேண்டாம், மீடியாக்களை சந்திக்க வேண்டாம்னு சொல்லிட்டு பேச வேண்டாம் மீடியாக்களிடம் பேச வேண்டாம்னு சொன்னது கரெக்ட். சரியான அணுகுமுறைன்னு தான் எனக்கு உள்ளபடியே எனக்கு தனிப்பட்ட முறையில் நான் சொல்கிறேன். சீமான் அவருடைய நடவடிக்கை மிக சரியான நடவடிக்கை. இந்த மீடியாக்கள் தவிர்க்கிறது இருக்குது. இந்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், இந்த யூடியூப் ஊடகங்களாக இருக்கட்டும், அது மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் தான். நீங்கள் மீடியா பசிக்காகவும் மீடியா வியாபாரத்துக்காகவும் இல்லை அரசியல் படுத்தலான்னு சொல்லிட்டு ஒரு தலைவரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அணுகாதீங்க. உள்ளபடியாக அந்த கருத்துக்கள் வந்து கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். அதன் மூலமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீடியாக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருவாய் ஏற்படுத்தும், அது வேறு. ஆனால் திட்டமிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேடை பேச்சா அதை விட்டுருவோம். தனிப்பட்ட முறையில் பைட்டில் போயிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிகர் பண்ணுவோம். ஒரு கேள்வி கேட்டு அந்த கேள்வி வந்து இன்னொரு 4 கேள்வியை போடுவோம். இதன் மூலமாக அவர் தாக்குவார், இவங்களை அடித்து பேசுவார், அவங்கள அடித்து பேசுவார்,
இப்போ நேற்றைய தினம் அடித்து தான் பேசியிருக்கிறாரு. எங்கே பேசுனார்? மேடையில் பேசுனார். எல்லா கட்சிகளும் சர்வ கட்சிகளும் அடி விழுது. இதுதான் சரியான அணுகுமுறை நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த காலம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.